ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6th செகண்ட் டேர்மில் இருக்க புக்கின் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர். ஆன்சர் என்னது? ஔவையார். மாசற என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் குற்றமில்லாமல். சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஒப்பிட்டு ஆராய்தல். ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஔவையார். கொன்றைவேந்தன் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஔவையார். நல்வழி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் ஆன்சர் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் 30. மாணவர்கள் நூலை டேஸ் கற்க வேண்டும் ஆன்சர் மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் ஆன்சர் இடம் பிளஸ் எல்லாம். மாசற இது மாசு பிளஸ் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் ஆன்சர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார் ஆன்சர் சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் இகழும்படி. மேதைகள் ஆன்சர் அறிஞர்கள். மாற்றார் ஆன்சர் மற்றவர். நெறி ஆன்சர் வழி. பற்றாமல் ஆன்சர் குறையாமல். மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் பெரியோர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளில் உயர்வை போற்றியவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் எனது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கைப்பொருள் ஆன்சர் கை பிளஸ் பொருள். மானம் பிளஸ் இல்லா ஆன்சர் மானமில்லா. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் என்னது? காமராஜர். காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆன்சர் என்னது? 5000 பள்ளிக்கூடங்களை திறக்க முடிவு செஞ்சிருக்காரு. எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும். நடுநிலை பள்ளி 3 மைல் தூரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. உயர்நிலை பள்ளி 5 மைல் தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை போற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? பெரியார். பெருந்தலைவர் என அழைக்கப்படுபவர் யாரு? காமராஜர். கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யாரு? ஆன்சர் காமராஜர். படிக்காத மேதை என அழைக்கப்படுபவர் யாரு? அதுவும் காமராஜர் தான். ஏழை பாங்காளர் அது யாரு? காமராஜர். கர்ம வீரர் யாரு? அதுவும் காமராஜர் தான். தலைவர்களை உருவாக்குபவர் ஆன்சர் காமராஜர். தலைவர்களை உருவாக்குபவர் யாரு? அதுவும் காமராஜர் தான். காமராஜர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகளில் மூடப்பட்டிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா 6000 தொடக்கப்பள்ளி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் காமராஜர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் ஆன்சர் காமராஜர். இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் 1976. சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? ஆன்சர் என்னது? காமராஜர். காமராஜர் வாழ்ந்த இல்லம் எங்குள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சென்னையிலையும் இருக்கு, விருதுநகர்லையும் இருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டது? ஆன்சர் என்னது? காமராஜர். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணி மண்டபம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2000. சரியா, 2000 தான் மணி மண்டபம் அமைச்சிருக்கிறாங்க. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான டேசாம் ஆண்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னது? ஜூலை 15 தான் என்னது? கல்வி வளர்ச்சி நாள். பசி பிளஸ் இன்றி ஆன்சர் என்னது? பசி இன்றியை பிரிச்சு எழுதணும்னா பசி பிளஸ் இன்றின்னு வரும். படிப்பறிவு ஆன்சர் என்னது? படிப்பு பிளஸ் அறிவு. காடு பிளஸ் ஆறு காட்டாறு. இங்கே காடு ஆறுன்னெலாம் எழுதக்கூடாது, இது காட்டாறு அப்படின்னு தான் வரும். ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் ஆன்சர் என்னது? தமிழ்நாடு. ஆசிய கணத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சீனாவில் இருக்குது. அதாவது மிகப்பெரிய நூலகம் இருக்க இடம்னா அது சீனா. 2வது மிகப்பெரிய நூலகம்னு கேட்டாங்கன்னா தான் என்னது? தமிழ்நாடுன்னு வரணும். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம்னு கேட்டாங்கன்னா தான் என்ன எழுதணும்? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள அடுக்குகள் எத்தனை? 8.
அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு அதே தான் 8 ஏக்கரில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா ரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை ரா ரங்கநாதன். குழந்தைகளுக்கான பகுதி, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எங்கே இருந்துச்சுன்னா முதல் தளத்தில் இருக்கும். பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட தளம்னு கேட்டாங்கன்னா அது என்னது? தரைத்தளத்தில் தான் பிரெய்லி நூல்கள் இருக்கும். பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 50,000க்கும் மேற்பட்ட நூல்களின் எண்ணிக்கை தான். சரியா? நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. பல்லூடக குறுந்தகடுகள் எத்தனை இருந்துச்சுன்னா 20,000 இருந்துச்சு. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா 7ஆம் தளத்தில் இருந்துச்சு. தமிழ் நூல்கள் 2ஆம் தளத்தில் இருந்துச்சு. கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள்லாம் இருந்த தளம்னு கேட்டாங்கன்னா அது 3ஆம் தளத்தில் இருந்துச்சு. சிறந்த நூல்களுக்கான விருது, அதாவது சிறந்த நூலகருக்கான விருது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ரா ரங்கநாதன் விருது தான் கொடுப்பாங்க. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் இதெல்லாம் எந்த தளத்தில் இருந்துச்சு? 4ஆம் தளத்தில் இருந்துச்சு. கணினி, அறிவியல், மருத்துவம் இதெல்லாமே எங்கே இருந்துச்சு? 5ஆம் தளத்தில் இருக்கும். காமராஜர் பிறந்தநாள் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னா கல்வி வளர்ச்சி நாள். எது? ஜூலை 15 என்னது? கல்வி வளர்ச்சி நாள். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை நம்ம என்ன சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம்? ஆசிரியர் தினம். செப்டம்பர் 5 என்னது? ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் தினமாக கொண்டாடுவோம். அக்டோபர் 15 என்னது? மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 12 என்னது? தேசிய இளைஞர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை என்ன கொண்டாடுவோம்? குழந்தைகள் தினமாக கொண்டாடுவோம். எப்போ? நவம்பர் 14. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற இயல் 2 நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.